விஜய்க்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. தாவேகாவை திணறடிக்கும் திமுக. மாநாட்டை நடத்துவதில் சிக்கல். 21 கேள்விகள், 33 நிபந்தனைகள் என வெறும் 50,000 பேருக்கு மட்டுமே இடம் ஒதுக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது காவல்துறை. இதுவரை எத்தனையோ மாநாடுகள் நடந்திருந்தாலும் இந்த மாநாட்டுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கெடுக்குப்பிடி என்பதுதான் பலரது கேள்வியாக உள்ளது. ஆரம்பத்தில் திருச்சி பொன்மலையில் உள்ள ரயில்வே மைதானம்தான் மாநாட்டுக்கான இடமாக பார்க்கப்பட்டது. ஆனால் 50,000 பேர் கூட அங்கே கூட முடியாது. இதில் மாநாட்டுக்காக வரும் வாகனங்களை எங்கே நிறுத்துவது என கட்சி சீனியர்கள் ஆலோசனையால் வாகன நிறுத்தத்திற்கும் சேர்த்து விசாலமான இடத்தை பார்க்க சொல்லியிருக்கிறாராம் விஜய். அதன் பின்னர்தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வி சாலையில் பிரம்மாண்டமான இடத்தை தேர்வு செய்தார்கள். செப்டம்பர் 23ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என கட்சி வட்டாரங்களிலும் பரபரப்பு கிளம்பியது. மாநாட்டுக்கான அனுமதி கேட்டு காவல்துறையிடம் மனு கொடுத்த போதுதான் கேள்விகளும் நிபந்தனைகளும் வாரி இறைக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கொடுத்தது நிபந்தனைகள் அல்ல, அத்தனையுமே அழுத்தங்கள்தான் என புலம்புகிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். தன்னுடைய ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் மாநாட்டுக்கு சிரமமில்லாமல் வர வேண்டும் என்பதில் கவனமாக இருந்ததாகவும் அதற்காக தான் மாநாடு நடத்த மட்டும் வி சாலையில் 85 ஏக்கர் அளவில் பிரம்மாண்டமான இடம் தேர்வு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. தென் மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த 28 ஏக்கர், வட மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களுக்காக 45 ஏக்கர் இடமும் தேர்வு செய்யப்பட்டன. குறிப்பாக ஒரு நபருக்கு சொந்தமான இடத்தை தேர்வு செய்தால் ஆளும் திமுக தரப்பில் இருந்து அந்த நபருக்கு நெருக்கடி வரும் என்பதற்காக 30 பேருக்கு சொந்தமான இடங்களை மொத்தமாக குத்தகைக்கு எடுத்துள்ளார்களாம். மாநாடு நடைபெறவிருக்கும் பகுதியில் எவ்விதமான ஊர்வலத்திற்கும் அனுமதி கிடையாது. குடிநீர், உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். மாநாட்டு திடலுக்கு பின்புறம் ரயில்வே வழித்தடம் அமைந்திருப்பதால் அந்த வழியே யாரும் நுழையவும் வெளியேறவும் முடியாதபடி தடுப்புகள் அமைத்திட வேண்டும். குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை. பட்டாசு, வான வேடிக்கைகள் வெடிக்கக்கூடாது. கூம்பு வடிவ ஒளிபெருக்கி அமைக்கக்கூடாது என சில நல்ல நிபந்தனைகள் இருந்தாலும் நிபந்தனைகள் என்ற பெயரில் மாநாட்டுக்கு வரும் வாகனங்களுக்கு 11 கடுமையான நிபந்தனைகளை விதித்திருக்கிறது காவல்துறை. பிற மாவட்டங்களில் இருந்து மாநாட்டுக்கு வருபவர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல் அலுவலகத்தில் வாகனங்களின் எண்ணிக்கை, புறப்படும் நேரத்தை தெரிவித்திட வேண்டும். வட மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் அவர்களின் பார்க்கிங்குக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் 45 ஏக்கர் பகுதியில் வாகனங்களை நிறுத்தினால் அவர்கள் சாலையை கடந்துதான் மாநாட்டு திடலுக்கு வர வேண்டியிருக்கும். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். ஆகவே அந்த 45 ஏக்கர் இடம் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு பந்தல் அமையவிருக்கும் 85 ஏக்கர் இடத்திலேயே வாகனங்களை நிறுத்திக் கொள்ள வேண்டுமாம். மாநாட்டு பந்தல் அமையவிருக்கும் 85 ஏக்கர் நிலத்திலேயே வாகனங்களையும் நிறுத்தினால் மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு சிரமம் ஏற்படும். உணவு வழங்குவதிலும் பெண்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருவதிலும் சிரமங்கள் ஏற்படலாம். அதனால்தான் வாகனங்களை நிறுத்துவதற்கு பிரத்யேகமாக 2 இடங்கள் குத்தகைக்கு எடுக்கப்பட்டன. ஆனால் அதற்கு ஒப்புதல் வழங்காமல் நெருக்கடி கொடுக்கிறது அரசு என்றும் கவலைப்படுகிறார்கள். வெளி மாவட்டங்களில் இருந்து வருபவர்கள் அந்தந்த மாவட்ட காவல் அலுவலகங்களில் விவரங்களை தர வேண்டுமாம். இந்த விவரங்களை பெற்று லோக்கல் காவல்துறை மூலமாக வேன், பஸ் உரிமையாளர்களை மறைமுகமாக மிரட்டுவதற்காக தான் இந்த நிபந்தனையே விதிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் சமயத்திலும் அதற்கு பின்னரும் திருச்சிக்கு அருகே தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி திமுகவும் விசிகாவும் மாநாடுகள் நடத்தின. அவர்களுக்கெல்லாம் இதுபோன்ற நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளதா? அப்படி இருக்க எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு என்று அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறார்கள் கட்சி நிர்வாகிகள். ஆனால் வெளி மாவட்டங்களில் இருந்து கூட்டம் சேரக்கூடாது என்பதில் காவல்துறை கவனமாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டுகிறார்கள் தாவேகாவினர். இதில் இன்னொரு சிக்கல் என்னவென்றால், மாநாட்டை முன்பின் நடத்திய அனுபவமுள்ள யாரும் இல்லாததால் இதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு விஜய் புசி ஆனந்திடம் கடிந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் ஏகப்பட்ட நிபந்தனைகளுக்கு நடுவே எப்படி இந்த மாநாட்டை நடத்துவது என்று விழி பிதுங்கியிருக்கிறார்கள் தாவேகா நிர்வாகிகள். அதனால்தான் மாநாட்டை சற்று தள்ளி வைக்கலாமா என்றும் ஆலோசனை நடந்து வருகிறதாம்.